பல ஆயிரம் சிங்கள இளைஞர்களை இராணுவத்துக்கு கொண்டு வந்து யுத்தத்தை தொடரச் செய்தவர் தான் அனுரகுமார திசாநாயக்க. வடக்கு கிழக்கை இரண்டாக பிரித்து கொதறி எடுத்த ஒரு அமைப்பு தான் ஜேவிபி என்கிற சிங்கள பேரினவாத அமைப்பு. அதற்கு ஒரு முறையான தீர்வை அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுக்கு சொன்னாரா? உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் யார் தமிழ் இனத்தின் துரோகிகள் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இன்றைக்கு 27 ஜூலை மாதம் 2026. இன்றிலிருந்து 51 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1975 ஜூலை மாதம் 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோவில் அருகிலே அன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் முதல்வராய் இருந்த ஆல்பர்ட் துரையப்பா ஒரு 3 இளைஞர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டார். காரணம், அவர் தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்தவர் என்பதால் சுட்டு வீழ்த்தப்பட்டார். அதே போல தமிழ் இன துரோகிகள் என்றால் கதிர்காமர், ஆல்பர்ட் துரையப்பா, நீலன் திருச்செல்வம் என்று அதை பட்டியலிட்டு விடலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ் இனத்தின் துரோகிகள் யார் என்று பட்டியல் இட்டுவிட முடியுமா என்று கேட்டால் உறுதியாக முடியாது. காரணம், ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்களும் லட்சக்கணக்கான தமிழ் மக்களும் தமிழர்களுக்கான நீதியை சாகடித்து சிங்கள பேரினவாதத்திற்கு வாக்களித்து துரோகிகளாக நிற்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிங்கள பேரினவாதத்துக்கு அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்களுக்கு, குறிப்பாக ஜேவிபி, தமிழர்களை அந்த நிலப்பரப்பில் இருந்து அழித்து ஒழித்து விட வேண்டும், சுத்தமாக துடைத்தெறிந்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிற தமிழர்களை இராணுவ பொறிக்குள் வைத்து துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஜேவிபி அனுரகுமார திசாநாயக்க நிறுத்திய வாக்காளர்களுக்கு 80,830 வாக்குகளை கொடுத்து வெற்றியடைய செய்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள். யோசிச்சு பாருங்க. யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது, இராணுவம் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருந்த போது, இராணுவத்துக்கு ஆள் பலம் இல்லாமல் இருந்த போது அரசுக்கு ஒரு பாரிய அழுத்தம் கொடுத்து, நான் உங்களுக்கு ஆளணி திரட்டி தருகிறேன், சிங்கள இளைஞர்களை கிராமமாக சென்று பேசி நான் ஆள் திரட்டி தருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க கிராமமாக ஓடி இளைஞர்களிடம் பேசி தமிழ் இன வெறுப்புணர்வை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட பல ஆயிரம் சிங்கள இளைஞர்களை இராணுவத்துக்கு கொண்டு வந்து யுத்தத்தை தொடரச் செய்தவர் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க. வடக்கு கிழக்கும் இணைந்திருந்த காலகட்டத்தில் நீதிமன்றம் வரை சென்று வடக்கு கிழக்கை இரண்டாக பிரித்து கொதறி எடுத்த ஒரு அமைப்பு தான் ஜேவிபி என்கிற இந்த சிங்கள பேரினவாத அமைப்பு. அதே போல இலங்கையில் நடந்தது திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை. இலங்கை இராணுவம் சர்வதேசம் வைத்திருக்கக்கூடிய நீதி முறைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி போர்க்குற்றம் புரிந்திருக்கிறது, அதற்கான ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழ் மக்கள் முறையிட்ட போது அந்த சர்வதேச விசாரணையை புறக்கணிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையேற்று இருக்கிற இந்த ஜேவிபி என்கிற அமைப்பு. அது தமிழர் நிலப்பரப்பில் வடக்கு கிழக்கில் தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்திய போது இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு தமிழர்களுடைய நீதியை, தமிழர்களுக்கான நியாயங்களை எல்லாம் சாகடித்து விட்டு வடக்கு கிழக்கில் இருக்கிற அரச ஊழியர்களும் சரி, படித்தவர்களும் சரி, பண்பானவர்களும் சரி, நுட்பமான அறிவும் ஆற்றலும் பெற்றவர்களும் சரி, ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அனுரகுமார திசாநாயக்கவை ஆதரித்திருக்கிறார்கள். இந்த துரோகிகளுக்கு யார் தண்டனை கொடுப்பது? நீங்க யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு ஆல்பர்ட் துரையப்பா தமிழர்களுக்கு துரோகம் செய்த போது அவர் தண்டிக்கப்பட்டார். அதை தொடர்ந்து தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்டு பலர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற சிங்கள பேரினவாத சிந்தனை கொண்ட, தமிழர்களை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று நினைக்கிற சிங்கள அரசியல்வாதிகளை ஆதரித்து தமிழ் மக்கள்
நிற்கிறார்கள் என்று சொன்னால் இது அந்த நிலப்பரப்பில் வாழுகிற மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். அவர்கள் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உட்படாமல் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்திருக்கக்கூடிய மாவீரர்கள், முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே தங்கள் உயிரை ஈகம் செய்திருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள், இவர்களுடைய அந்த தியாகங்களுக்கெல்லாம் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய நீதி இதுதானா? அவர்களுக்கான நீதியை உங்கள் வாக்கின் மூலமாக சாகடித்து விட்டீர்களே. வாக்களிப்பது என்பது ஒரு ஜனநாயக உரிமை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் வாக்களிக்கிற உரிமை என்பது அவன் தனிப்பட்ட ஜனநாயக உரிமைதான். ஆனால் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு அதை மீறிய, அதை தாண்டிய ஒரு பாரிய கடமை உங்களுக்கு இருக்குதா இல்லையா? ஒரு சிங்களவன் உங்கள் நிலப்பரப்புக்கு வந்து நான் தமிழ் பிரபாகரன் என்று சொல்லுகிறான், தமிழ் மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் என்று சொல்லுகிறான், நீங்க அதை நம்புறீங்க அப்படின்னு சொன்னா அவனை கூப்பிட்டு நீங்கள் விழாக்கள் எடுக்கிறீர்கள், அவனை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த தேசிய இனத்தின் தமிழ் மக்களின் துரோகிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களின் வாழ்வில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்? தமிழர் நிலப்பரப்பில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றி விட்டாரா? தமிழர் நிலப்பரப்பில் தமிழர்களிடமிருந்து பிடுங்கிய காணிகளை ஒப்படைத்து விட்டாரா? அரசியல் கைதிகள் என்று கைது செய்யப்பட்ட தமிழர்களை விடுதலை செய்து விட்டாரா? காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள், இன்றைக்கும் உயிரோடு அழைத்து செல்லப்பட்டவர்கள், விசாரணை செய்துவிட்டு திரும்ப கொடுத்து விடுகிறோம், அனுப்பி விடுகிறோம் என்று அழைத்து சென்றவர்கள் எங்கே என்று கேட்டு கதறி கொண்டிருக்கிறார்களே, அதற்கு ஏதேனும் ஒரு நீதி சொன்னாரா? செம்மணி மனித புதைகுழியில் நூற்றுக்கணக்கான தமிழர்களுடைய எலும்பு கூடுகள் இன்றைக்கு பேசுகின்றன, சர்வதேச சமூகத்தை விசாரணைக்கு அழைக்கின்றன. அந்த எலும்பு கூடுகள் அதற்கு ஒரு முறையான தீர்ப்பை, ஒரு தீர்வை அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுக்கு சொன்னாரா? சர்வதேச சமூகம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலையா என்கிற ஒரு விசாரணையை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அதை எதிர்த்து மறுத்து பேசுகிற இந்த அனுரகுமார திசாநாயக்க உங்களுக்கு எப்படி நேர்மையாளனாக தமிழர்களுக்கு நல்லது செய்வான் என்கிற உணர்வை உங்களுக்கு எப்படி ஏற்படுத்தினான்? நீங்கள் எப்படி ஏமாந்தீர்கள்? வரலாற்றிலே தொடர்ச்சியாக சிங்கள பேரினவாதத்தை, சிங்கள அரசியல்வாதிகளை நம்பி நம்பி நாம் இன்றைக்கு எத்தனை லட்சம் பேரை இழந்து நிற்கிறோம். இன்றைக்கு குற்றவாளிகளாக மட்டும் நீங்கள் இல்லை, தமிழ் இனத்தின் துரோகிகளாக அந்த மண்ணில் நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். சிங்கள பேரினவாதம் அங்கே வேட்பாளராக நிறுத்திய தமிழர்களும் சரி, அப்படி நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அரச ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, நுண்ணறிவு பெற்ற, அறிவும் ஆற்றலும் பெற்ற அறிவாளிகளாக படித்தவர் மேதைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் துரோகிகள் தான். அந்த துரோகத்தில் இருந்து நீங்கள் மீண்டெழுந்து வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் இனத்துக்கு தீங்கு செய்கிற தமிழர்களை எப்பொழுதுமே ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்து துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்கிற சிங்கள பேரினவாத அரசை முற்றும் முதலுமாக புறக்கணித்து நீங்கள் தமிழர்களாக ஒன்றுபட்டு நீக்க வேண்டும். அப்படி நின்றால் மட்டும்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய துரோகி பட்டம் அகலும். இனியேனும் சிங்களர்களை நம்புகிற அந்த துரோகத்தை நீங்கள் வாழ்வில் செய்ய மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே 51 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்தவர்கள் என்று சொன்னால் ஒரு சிறு பட்டியலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் நீண்டு கொண்டு நிற்கிறது. எல்லோரும் நாம் குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் உணர வேண்டும். அடுத்தடுத்து வருகிற ஜனநாயக ரீதியான தீர்ப்பில், அரசியல் முன்னெடுப்பில் தமிழர்கள் ஓரணியில் நிற்க வேண்டும். ஒரு சிங்களவன் கூட தமிழர் நிலப்பரப்பில் வெல்லக்கூடாது. சிங்களவர்கள் முன்னிறுத்துகிற அரசியல் வேட்பாளர்கள் முழுதுமாக தோற்கடிக்கப்பட வேண்டும். சிங்கள பேரினவாதத்தோடு இணைந்து அரசியல் செய்கிறவர்கள் அந்த நிலப்பரப்பில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்காக வடக்கு கிழக்கில் வாழுகிற எம் குருதி உறவுகள் ஓரணியில் நிற்க வேண்டும். இதுதான் இன்றைய நாள் இந்த உலகத்துக்கு சொல்லுகிற செய்தியாக நான் கருதுகிறேன். உலகம் முழுதும் பரவி வாழுகிற தமிழ் சொந்தங்களே, நீங்களும் ஈழத்தில் வாழுகிற நம்முடைய உறவுகளுக்கு இதை புரிய வையுங்கள் என்று பேரன்பு கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.